நன்றி மறப்பது நன்றென்று இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார், சொல்லியும் வளர்த்திருக்கிறார். தீக்கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ்குமார் இருவரும் இணைந்து என்னுடைய கலை பயணத்தை தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அங்கிருந்து ஆரம்பித்த என்னுடைய கலை பயணம் பிறகு தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் மூலியமாக மேதகு படத்தின் திரையிடலும் போது அவர் கூட எனக்கு பழக்கமாச்சு. அப்போலேருந்து நான் அண்ணன் கூட வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அவர் என்னை அழைச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறமேல அவரே வந்து என்னை அண்ணன் கருணாஸ் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். அங்கேயும் என்னுடைய பயணம் தொடர்ந்தது. இவங்க பிறகு அண்ணனே கூப்பிட்டு, இல்லை தம்பி நீ எனக்கு இன்னொரு படம் பண்ணுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து இந்த படம் பண்ண வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்னை அடையாளப்படுத்தி இவங்கிட்ட ஏதோ ஒரு கலை இருக்கு அப்படின்னு என்னை முதல் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. நான் சொல்வது போல நான் என்றும் நன்றியுடையவன். ஒரு முறை யாரேனும் ஏதோ ஒரு உதவி செய்து விட்டால் கூட சாகும் முறை நான் மறக்க மாட்டேன். அதுபோல என்னை இந்த கலைத்துறையில் முதலில் கைப்பிடித்து அழைத்து வந்தது இவர்கள்தான். இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஒருங்கிணைத்தார் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என்றும் நன்றியோடு இருவரை உன்னுடன். ஆட்டி, இந்த ஆட்டிங்கிற தலைப்பை எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஆட்டிங்கிற சொல் ஒரு பெண்ணுக்குரிய சொல். இந்த ஆட்டியிலிருந்து மருவி வந்ததுதான் பெண்டாட்டி, பாட்டி, பூட்டி. ஒரு ஊரை ஆட்டி வைப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டி. ஒரு ஊர் தலைவியோ இல்ல ஒரு இல்ல தலைவியோ அவர்களை ஆட்டி என்று சொல்லுவார்கள். இந்த கதையை நான் எங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் பெண் குலதெய்வங்கள். ஒத்துக்கிறோமா? அப்ப ஏன் பெண்கள் தமிழர்களுக்கு குலதெய்வங்களா இருக்காங்க? அதிகப்படியான குலதெய்வங்கள் ஏன் பெண்களா இருக்குன்னு நம்ம தேடி போகும்போது ஒரு பெரிய வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வருது. பெண் குலதெய்வங்களோட அடிப்படையாதான் இந்த படங்களை நாங்க பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் இன்ன வரைக்கும் எங்களுடைய குலதெய்வங்கள் என்னை கைவிடவே இல்லை. உதாரணமா, இந்த ஆட்டி படம் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் எங்கள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரேன். நான் வந்து குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடோடு உள்ளவன். அடிக்கடி எங்கள் கோயிலுக்கு போவேன். எங்கள் சாமி பேர் வந்து அடைக்கலங்காத்தார். அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாமி வந்து காத்தாயி, பேச்சியமான ஏகப்பட்ட சாமி இருக்கும், மங்கமான ஏகப்பட்ட சாமிகள் இருக்கும், பெண் தெய்வங்கள் இருக்கும். முதல்ல பெண் தெய்வங்களை வழிபட்டுட்டு தான் அப்புறம் ஆண் தெய்வங்களுக்கு போவோம் நாங்கள். இது எங்களோட வழிபாட்டு முறை. அப்படி இந்த படம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும்போது நான் எங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மனசில் நினச்சிக்குவேன். இன்ன வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. என்னுடைய குலதெய்வங்கள், என்னுடைய பெண் குலதெய்வங்கள் என்னை காப்பாற்றி இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த ப்ரமோஷன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஐயா இந்த ப்ரமோஷனுக்கு யாராவது வரணுன்ற போது முதல்ல அண்ணனுக்கு தான் அழைச்சி பேசினேன். அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் எங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டினேன். அப்புறம் தெய்வம் வந்து சின்ன சின்ன கருப்பு சாமியாக கண்ணில் காட்டுச்சு. உங்களெல்லாம் கூப்பிடு அம்மா, எனக்கு பெரிய கருப்பு வேணுமா என்ன? நீ போடா, அறுவாவோட அங்கே வேணா சுற்றிட்டு இருக்கான், வருவான்டா போடான்னுச்சு. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. ஆமாடா, 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஏதோ மலையில ஏறி உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்டா. நேரம் நீ போட, இப்போ மரத்தை காப்பாற்ற சென்னையில் வந்து அறுவாரோட சுற்றிட்டு இருக்கான், நீ போடான்னுச்சு. சொன்ன மாதிரி எங்க தெய்வம் சொன்ன மாதிரி சொன்னாலே சொல்லாட்டியும் எங்க இனத்துக்கு எங்க அண்ணன் கருப்பு தான். அதுவும் சும்மா இந்த வேல்கம்பு வச்சிருக்க கருப்பெல்லாம் கிடையாது, பூரா அருவாளோட சுத்திட்டு இருக்க கருப்பு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக முறையில் நாங்க கருப்பு சாமியை கும்பிடுறதுனால நாங்க பேசாம சுத்திட்டு தெரிகிறோம். எங்களுடைய உரிமையை காக்க வந்த அன்பு அண்ணன் எங்களுடைய கருப்பன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தற்போது இந்த படத்தில் பணியாற்றிய
நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, அண்ணா வேற பேசணும். அதனால் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிட்றேன். எல்லாம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பேசியிருங்க. முதலில் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷூட்டிங் போவோம். இது ரிவர்ஸில் நடந்துச்சு. ஸ்டோரி எழுதியாச்சு, நாங்கள் ஒன்று எழுதியாச்சு, ஷூட்டிங்லாம் முடிச்சு எடிட் பண்ணிட்டோம். படத்தை எடிட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு படத்தை போட்டு காமிக்கிறோம். படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் அவங்க யாருக்குமே தெரியாது. அவர் இன்ன வரைக்கும் அண்ணனை வந்து வெளியில் யாருமே சொல்லலை. மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் எங்கள் அண்ணன். இன்டர்நேஷனல் மூவிஸ் தான் ஃபுல்லாக பார்ப்பாரு. அந்த இங்கிலீஷ் படம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, எந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, ஃபுல்லா இன்டர்நேஷனல் மூவிஸ்ல கையில டிப்ல வச்சிருப்பாரு. ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் அடுத்து எங்க அண்ணன் தான். படத்தை கண்டு போய் போட்டு காட்டணும். என்னடா தம்பி அப்படின்னாரு. ஆனா இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா, எடிட்டருக்கு எனக்கு தூக்கம் வரல. முதல் நாள் படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு போய் காட்டணும். உட்காந்து படத்தை பார்த்தாரு. படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு உள்ள கூப்பிட்டாரு. ஜாம்பவான் யாருன்னு சொல்றேன், ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான். உள்ள கூப்பிட்டாரு. என்னண்ணே ஒரு மாதிரியே இருக்குன்னு. ஒன்றும் இல்லடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க வேண்டிய செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப் இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காங்க. மாத்தினாரு பாருங்க ஸ்கிரீன் பிளேவை. நான் மிரண்டேன். என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஆமா நான் இப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னே மொத்தமா மாத்தி. இப்ப நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் பரபரன்னு தீயா இருக்கும். அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா இந்த தமிழ் தேசிய காலத்துல பயணிக்கிறோம். மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ஜாம்பவானா வரப்போற எங்க அண்ணன் திருமுருகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். உண்மையில என்னன்னா, ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான சிறந்த படைப்பாளிகள், திறமைசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அது குறிப்பா தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் பூங்காக்களிலும் மொட்டை மாடியிலையும் தேநீர் கடைகளிலும் கேட்டிருக்கிறேன். ஆனா திரையில் மட்டும் பார்த்ததில்லை. அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. அது திரையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதையும் நம்ம சரி பண்ணணும்னு. தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமசாலி தம்பி கிட்டு. அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவரை பத்தி. அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமா எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான். அண்ணா இது மாதிரி ஒரு இது பண்ணணும், ரைஸ் ஆப் கரிகாலன்னு நீங்கள் நடிக்கணும்னு. அப்போ அதில் நான் நடித்து கொடுத்தேன். கஜா புயல் காலகட்டத்தில் நாங்கள் களத்தில் நின்று போராடும் போது தான் தம்பி வந்தான். ஆவணப்படமாக ஒன்றெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதன் மூலம் ஒரு ஒப்பற்ற கலைஞன். அப்போ மேதகுப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அவன் பெரிய டைரக்டர், பெரிய பணம், பெரிய செல்வம், அது மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனால் எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரியே கிட்டுவுக்கும் அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அதில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது. அந்த படம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன். அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாமல் போச்சு. இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். எசக்கி கார்வண்ணன் பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் என்னன்னு தெரியல, நானே நடிக்கிறேன், நீ எல்லாம் நடிக்கிறேன், நான் நடிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு. நல்லாவே நடிச்சிருந்தாரு, சிறப்பாக இருந்தது. இந்த படம் பெண்களின், தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னலாம் இல்லாமல் அறமா வீரமா நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்தில் தம்பி காட்டியிருக்கிறான். இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி இருக்கும். என் தம்பி சாட்டை, நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா, மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள், அவர் சுபா, அவர் எனக்கு பேராக நல்ல ரொம்ப தெரியும்.
எழுத்தாளர் நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாறன் சாரும் அடிக்கடி சந்திச்சு போகும்போதெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருப்போம். ஆனால் மேடையில் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். இதற்கு மேலே வந்து எங்கள் அண்ணன் தமிழினத்தின் ஒற்ற நம்பிக்கை, அவர் தமிழினத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மொற்ற தமிழினமும் நம்புது. திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக அண்ணனிடம் கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதுக்கு உங்க பத்திரிகையாளர்கள் மற்ற அனைவரும் துணை இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.